மறுபிறப்பு வெப்னாவலால் வெளியிடப்பட்டது. தனக்குள் ஏதோ ஒன்று எழுவதை சன்னி உணர்ந்தாள். திடுக்கிட்ட அழுகையுடன் அவர் மார்பை பற்றிக் கொண்டு இருளை பார்த்து என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முயன்றார். அந்த உணர்வு வலியாகவோ அல்லது விரும்பத்தகாததாகவோ இல்லை, ஆனால் அது அவர் இதுவரை அனுபவித்திராதது போல் இருந்தது. அவனது ஆன்மா விழித்தெழுந்து விசித்திரமான புதிய ஆற்றலால் ஊடுருவியது போல் இருந்தது. இருப்பினும் அந்த ஆற்றல் சில வெளிப்புற மூலங்களிலிருந்து வரவில்லை. மாறாக அது எப்பொழுதும் அங்கேயே உறங்கிக் கொண்டிருப்பது போல் உள்ளிருந்து வந்து கொண்டிருந்தது. ஆற்றல் அவனுடைய ஒவ்வொரு இழையையும் நிரப்பியது. சன்னி தனது உணர்ச்சிகள் தெளிவாகவும் கூர்மையாகவும் மாறுவதை உணர்ந்தார். பிறகு அவரது உடலும் மாறத் தொடங்கியது. அவர் மார்பின் மையத்தில் ஒரு சிறிய நட்சத்திரம் எரிவதைப் போல உணர்ந்தார். அதிலிருந்து வெப்ப அலைகள் பரவி மெதுவாக அவரது வயிறு மற்றும் தோள்களை அடைந்தது. பின்னர் அவரது கைகள் மற்றும் கால்கள், பின்னர் அவரது கைகள் மற்றும் கால்கள். அந்த வெப்பத்தின் கீழ் அவரது எலும்புகள், தசைகள், உறுப்புகள் மற்றும் இரத்த நாளங்கள் மீண்டும் கட்டப்பட்டு புத்துயிர் பெற்றன. சன்னி மீண்டும் பிறப்பது போல் உணர்ந்தாள். அவர் வலுவாகவும் வேகமாகவும் ஆரோக்கியமாகவும் மாறினார். மகிழ்ச்சியாக இருந்தது. ஒவ்வொரு நொடியும் அவனது மாற்றம் மேலும் ஆழமாகிக் கொண்டிருந்தது. சன்னியின் இதயத்தில் புதிய நம்பிக்கை குடியேறியது. அவர் பலவீனமான தெரு குழந்தையாக இல்லை. அவர் கடந்த காலத்தில் இருந்ததைப் போல அவரை கொடுமைப்படுத்த விரும்பும் எவருக்கும் எதிராக பாதிக்கப்படக்கூடியவர் அல்ல. அவரது சக்திகள் விழித்தெழுந்து முதல் கெட்ட கனவின் பயங்கரங்களால் அவரது விருப்பத்தால் அவர் இப்போது நீங்கள் கடக்க விரும்பாத ஒருவராக இருந்தார். சிறிது நேரம் கழித்து அவரது மார்பில் எரிந்த நட்சத்திரம் இறுதியாக குளிர்ந்தது. வெப்பம் ஒரு இனிமையான குளிர்ச்சியுடன் மாற்றப்பட்டது. அந்த குளிர்ச்சி சன்னியின் உடலை கழுவி பல ஆண்டுகளாக அங்கு குவிந்திருந்த அனைத்து வலிகளையும் அசௌகரியங்களையும் எடுத்துச் சென்றது. பின்னர் அது மேலே நகர்ந்து அவரது மூளையையும் இறுதியாக அவரது கண்களையும் அடைந்தது. அவனுடைய பார்வை விசித்திரமாக இரட்டிப்பாகியது. நட்சத்திரங்களின் முடிவில்லாத வடிவத்தால் நிரப்பப்பட்ட வெற்றிடத்தை அவர் இன்னும் பார்க்க முடிந்தது. ஆனால் அவனால் வேறொன்றையும் பார்க்க முடிந்தது. தனிமையான கருப்பு சூரியனால் ஒளிரும் அமைதியான இருண்ட கடல். அவரது முந்தைய அறிவின் மூலம் இதுதான் ஆன்மாவின் கடல் என்று சன்னிக்கு தெரியும். ஆனால் அது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்க வேண்டும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். தொடக்கத்தில் இது மிகவும் கலகலப்பாக இருக்க வேண்டும். மேலே தொங்கும் நட்சத்திரம் அவரது ஆன்மா மையத்தின் காட்சி பிரதிநிதித்துவம் பிரகாசமான ஒளியுடன் எரிந்து ஆன்மா கடலை ஒரு சூடான கண்மூடித்தனமான பிரகாசத்துடன் நிரப்புகிறது. இருப்பினும் சன்னியின் ஆன்மா இருண்ட மற்றும் ஒளியற்றது. அது விசித்திரமானது. கருப்பு சூரியனை ஒரு பார்வை பார்த்தான். ஒரு நெருக்கமான பரிசோதனையில் அது உண்மையில் வெளிப்படையானதாக மாறியது. சுற்றிலும் வேறு எந்த முக்கிய ஒளி ஆதாரமும் இல்லாததால் நட்சத்திரம் அதன் சுற்றுப்புறத்தைப் போல இருட்டாகத் தோன்றியது. மேலும் அவரை தவிர யாரும் இங்கு இருக்கக்கூடாது. எல்லாவற்றிற்கும் மேலாக அது அவருடைய ஆன்மா. ஆனால் சன்னி தனது பார்வையின் சுற்றளவுக்கு அப்பால் எங்கோ இருளில் மறைந்திருந்து வடிவமற்ற வடிவங்கள் தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருப்பதாக ஒரு நச்சரிக்கும் உணர்வு இருந்தது. எப்படி தலையை திருப்பினாலும் அவற்றை தெளிவாக பார்க்க முடியவில்லை. இன்னும் அந்த உணர்வு நீங்கவில்லை. இப்போது இதற்கு மேலும் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. சன்னி மீண்டும் கருப்பு சூரியனை நோக்கி திரும்பி இறுதியாக ஆன்மா மையத்தின் ஈர்ப்பு விசையில் சிக்கியது போல் 2 ஒளிக்கோளங்களை சுற்றி வருவதைக் கண்டார். அவன் முகத்தில் மெல்லிய புன்னகை தோன்றியது. இவை அவரது நினைவுகள், வெள்ளிமணி மற்றும் பொம்மலாட்டம். பிற்காலத்தில் இங்கு இதுபோன்ற பல கோளங்கள் இருக்கும். அவர் அதிர்ஷ்டசாலி என்றால் அவர் ஒரு எக்கோ அல்லது 2 பெறுவார். ஸ்பெல்லின் குரல் திடீரென்று அவரை ஆன்மா கடலிலிருந்து வெளியே இழுத்தது. விழிப்புணர்வு அம்சத்திறன். இதுதான் உண்மையின் தருணம், சன்னி நினைத்தாள். தெய்வீக அம்சம் அல்லது இல்லை, அவரது உடனடி எதிர்காலம் இன்னும் அவர் பெறும் முதல் அம்சத்திறனை பொறுத்தது. கனவு சாம்ராஜ்யத்தில் அவரது பங்கு அதன் பண்புகளை அடிப்படையாக கொண்டது. இது ஒரு போர்த்திறன் என்றால் அவர் நைட்மேர் உயிரினங்களுக்கு எதிரான இரத்தக்களரி போர்களின் முன்னணியில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அது சூனியத்துடன் இணைக்கப்பட்டிருந்தால் அவர் ஒரு சக்தி வாய்ந்த ஆனால் பலவீனமான வீச்சு போராளியாக மாறக்கூடும். இது பயன்பாட்டுடன் தொடர்புடையதாக இருந்தால் அவர் ட்ரீம் சாம்ராஜ்யத்தின் திரைக்கு பின்னால் உள்ள செயல்பாடுகளில் மிக முக்கியமான பகுதியாக இருப்பார். பயன்பாட்டு திறன்கள் நிஜ உலகில் மிகவும் மதிக்கப்பட்டன. அங்கு விழித்தெழுந்த பல பணிகளை செய்து அதை தொடர்ந்தது. அவர் அதிர்ஷ்டசாலி என்றால் அவர் ஒரு குணப்படுத்துபவர் கூட ஆக முடியும். குணப்படுத்துபவர்கள் மிகவும் அரிதாகவே இருந்தனர். மேலும் இதுபோன்ற நிபுணர்கள் தேடப்பட்டனர். பார்வை திறன் பெறப்பட்டது. அம்சத்திறன் பெயர் நிழல் கட்டுப்பாடு. சன்னி அவசரமாக ரன்களை வரவழைத்தார். அவர் உடனடியாக தனது புதிய திறனை பற்றிய விளக்கத்திற்கு செல்ல விரும்பினார். ஆனால் முதலில் அவரது ஒட்டுமொத்த தகவலை பார்க்க முடிவு செய்தார். பெயர் சன்லெஸ். உண்மையான பெயர் ஒளியிலிருந்து தொலைந்தது.
தரவரிசை கனவு காண்பவர். நிழல் கோர் செயலற்றது. நிழல் துண்டுகள் 12 கீழ் 1000. என்ன அது என்ன? அவரது ஆன்மா மையத்தின் தரவரிசை எழுதப்பட வேண்டிய இடத்தில் ஒரு மர்மமான நிழல் கோர் தோன்றியது. சன்னி கண் சிமிட்டி அதை பார்த்தாள். இதற்கு முன் யாரிடமும் வித்தியாசமான கோர்வை இருப்பதாக அவர் கேள்விப்பட்டதே இல்லை. அவர் அவ்வளவு தனித்துவமானவரா? அவரது ஆன்மா கடல் ஏன் மிகவும் விசித்திரமாக இருந்தது என்பதை இந்த புதிரான நிழல் கோர் நிச்சயமாக விளக்குகிறது. மேலும் அவர் நிழல் துண்டுகள் கவுண்டரை கவனித்து கண்களை கீழே நகர்த்தினார். வழக்கமாக நுகரப்படும் ஆன்மா துண்டுகளின் எண்ணிக்கையின் குறிகாட்டியாக இருக்க வேண்டும். ஆனால் எங்கும் தென்படவில்லை. நான் உண்மையில் அனைத்து விழித்ததை விட முற்றிலும் மாறுபட்ட முன்னேற்ற பாதை உள்ளதா? யோசனை பயமுறுத்துவது போல உற்சாகமாகவும் இருந்தது. வேறு எவருடனும் வளங்களுக்காக போராட வேண்டியதில்லை என்பது நம்ப முடியாத நன்மை. கனவு சாம்ராஜ்யத்தில் உள்ள பெரும்பாலான மனித சமூகம் ஆன்மா துண்டுகளை பெறுவதை சுற்றி கட்டப்பட்டது. பரிணாம வளர்ச்சிக்கு அவற்றை சேகரிக்க வேண்டிய அவசியமில்லை என்றால் நம்ப முடியாத வேகத்துடன் அவர் மேலும் சக்தி வாய்ந்தவராக மாறுவது மட்டுமல்லாமல் அவர் முற்றிலும் தன்னிறைவு பெற்றவராகவும் இருப்பார். மறுபுறம் இந்த நிழல் துண்டுகளை எவ்வாறு பெறுவது என்பது அவருக்கு தெரியாது. இருப்பினும் அவற்றில் 12ஐ அவர் ஏற்கனவே எப்படியாவது பெற்றிருந்தார். அதனால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றாலும் அவர் அதை ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நைட்மேரில் செய்திருந்தார். இதை நான் கவனமாக ஆராய வேண்டும். இந்த முடிவில் திருப்தியடைந்த சன்னி தொடர்ந்து ரன்களை ஆய்வு செய்தார். நினைவுகள் சில்வர் பெல் பொம்மையாட்டியின் கவசம். எதிரொலிகள் பண்புக்கூறுகள் ஃபேட்டட் தெய்வீகத்தின் குறி நிழலின் குழந்தை. அம்சம் நிழல் அடிமை. தரவரிசை தெய்வீகம். அம்சத்திறன்கள் நிழல் கட்டுப்பாடு. அம்சத்திறன் விளக்கம் உங்கள் நிழல் பெரும்பாலானவற்றை விட சுதந்திரமானது. இது ஒரு விலைமதிப்பற்ற உதவியாளர். அது என்ன அர்த்தம்? சன்னி தனது மூச்சை பிடித்துக் கொண்டு விளக்கத்தை மீண்டும் படிக்கத் தொடங்கினார். ஆனால் அந்த நேரத்தில் அதற்கு கீழே ஒரு புதிய ரூன்கள் தோன்றின. அதே நேரத்தில் ஸ்பெல்லின் குரல் கருப்பு வெற்றிடத்தில் ஒலித்தது. எல்லா சக்திக்கும் ஒரு விலை உண்டு. நீங்கள் ஒரு குறைபாட்டை பெற்றுள்ளீர்கள். உங்கள் குறைபாடு. சன்னி ரன்ஸை படித்தார். அவரது கண்கள் திகிலுடன் விரிந்தன. ஓ இல்லை 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 இல்லை. நான் கொஞ்சம் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். நாவல் உலகில் குறைபாடுகள் மிகவும் தீவிரமான விஷயம். அவை பெரும்பாலும் கடுமையானவை மற்றும் ஒருபோதும் இனிமையானவை அல்ல. விழித்தெழுந்தவர்களின் சக்திகளுக்கு எதிர் எடையாக செயல்படுகின்றன. அசாதாரண சக்தி கொண்ட ஒருவராக சன்னி அதற்கேற்ப வஞ்சகமான குறைபாட்டை பெற வேண்டும். இந்த புதிய சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்பதை அறிய அவர் ஓரிரு அத்தியாயங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். வெப்நாவலால் வெளியிடப்பட்டது. அவர் கண்களை மூடினார். பின்னர் அவற்றை மீண்டும் திறந்தார். ரன்கள் மறைந்துவிடும் என்று நம்பினார். தயவுசெய்து போய்விடு, தயவுசெய்து. ஆனால் ரன்ஸ் இன்னும் அங்கேயே இருந்தது. லேசாக பிரகாசித்தது. அவரை கேலி செய்வது போல் இருந்தது. குறைபாடு தெளிவான மனசாட்சி. குறைபாடு விளக்கம் நீங்கள் பொய் சொல்ல முடியாது. சன்னி இந்த 3 எளிய வார்த்தைகளை உற்று பார்த்தார். அவரது கால்களுக்கு கீழே ஒரு அடிமட்ட பள்ளம் திறப்பது போல் உணர்ந்தார். எழுத்துப்பிழை அதன் விளக்கங்களுடன் வழக்கமாக அற்பமானதாக இருந்தது. இந்த நேரத்தில் நேராகவும் புள்ளியாகவும் இருக்க முடிவு செய்தது. 3 வார்த்தைகள் மட்டுமே இருந்தன. சூழ்ச்சி செய்ய அவருக்கு இடமளிக்கவில்லை. பொய் சொல்ல முடியாது. நான் பொய் சொல்ல முடியாது. என்னையா? பொய் சொல்ல முடியாவிட்டால் நான் எப்படி வாழ்வேன்? சன்னியின் உயிர்வாழ்வு மற்றவர்களை ஏமாற்றி விஞ்சும் திறனின் மீது கணிக்கப்பட்டது. அவரது துரோகத்திற்கு எழுத்துப்பிழை கூட அவரை வாழ்த்தியது. பொய் சொல்லும் திறன் இல்லாமல் அவர் எதையும் சாதிக்க முடியாது. சொல்லவே வேண்டாம். அவரது இதயம் திடீரென நின்றுவிடுவது போல் உணர்ந்தது. அவர் உண்மையை மட்டுமே சொல்ல முடிந்தால் அவர் தனது உண்மையான பெயரை எப்படி மறைக்க வேண்டும்? 2 அப்பாவி கேள்விகளை கேட்டு எவராலும் அவனை கீழ்ப்படிதலுள்ள அடிமையாக மாற்ற முடியாதா? இஷ். சன்னி கத்தவும் சபிக்கவும் இருந்தாள். ஆனால் அந்த நேரத்தில் ஸ்பெல் மீண்டும் பேசினார். எழுந்திரு, ஒளியிலிருந்து தொலைந்து போ. கருப்பு வெற்றிடம் சுழன்று மறைந்தது. சன்னி கண்களை திறந்தான். காவல் நிலையத்தின் பெட்டகத்தின் கவச கூரை அவருக்கு மேலே தொங்குகிறது. யாரும் அதன் அழகியலை அழகாக அழைக்க மாட்டார்கள். ஆனால் அவருக்கு அது மிகவும் கம்பீரமான காட்சியாக இருந்தது. நிஜ உலகைத்தான் எவ்வளவு தொலைத்திருப்பதை இப்போதுதான் உணர்ந்தான். அது பாதுகாப்பாகவும் பழக்கமாகவும் இருந்தது. அரக்கர்களோ அடிமைகளோ இல்லை. சரி, குறைந்தபட்சம் அதிகாரப்பூர்வமாக. சித்திரவதை மரணம் பற்றிய நிலையான பயம் இல்லை. அது வீட்டில் இருந்தது. கூடுதலாக சன்னி நம்ப முடியாததாக உணர்ந்தார். கனவின் போது அவரது எலும்புகளில் ஆழமாக ஊடுருவிய குளிர் மறைந்து அவரது காயம்பட்ட உடல் நாள்தோறும் தாங்கிக் கொண்டிருந்த அனைத்து வலிகளையும் தன்னுடன் எடுத்துக்கொண்டது.
அவரது கால்களும் மணிக்கட்டுகளும் வேதனையில் இல்லை. அவரது முதுகு சாட்டையின் கடியை மறந்துவிட்டது. மேலும் அவரது நுரையீரலில் ஆழமாகவும் ஆழமாகவும் வெட்டப்பட்ட அவரது உடைந்த விலா எலும்புகளின் கூர்மையான விளிம்புகளை உணராமல் அவர் சுவாசிக்க முடிந்தது. என்ன ஒரு வரம்! வலியின் திடீர் மறைவு அவரது உடலில் ஊடுருவிய புதிய உற்சாகத்துடன் சேர்ந்து கிட்டத்தட்ட சன்னியை அழவைத்தது. நான் உண்மையில் உயிர் பிழைத்தேன். அவர் மெதுவாக கீழே பார்த்தார், பின்னர் மூச்சு திணறினார். அவரது வலுவூட்டப்பட்ட மருத்துவ படுக்கைக்கு அருகில் வைக்கப்பட்ட ஒரு மலிவான பிளாஸ்டிக் நாட்காலியில் அவர் பார்த்ததில் மிக அழகான பெண் அமர்ந்திருந்தார். அவள் குட்டையான காக்கை கருப்பு முடி மற்றும் பனிக்கட்டி நீல நிற கண்கள். அவளுடைய குறைபாடற்ற தோல் மென்மையாகவும் மிருதுவாகவும் பனி போல வெண்மையாகவும் இருந்தது. உண்மையில் சன்னி தன்னை போலவே வெளிரிய ஒருவரைச் சந்திப்பது இதுவே முதல் முறை. இருப்பினும் சன்னியின் வெளிரிய தன்மை விசித்திரமாகவும் ஆரோக்கியமற்றதாகவும் காணப்பட்டாலும் அழகான அந்நியன் ஒன்றும் குறையவில்லை. அந்த பெண்மணிக்கு 20 வயதுக்கு மேல் இருக்கும். அவள் அடர் நீல நிற சீருடையில் வெள்ளி ஈபாலெட்டுகள் மற்றும் கருப்பு தோல் பூப்ஸ் அணிந்திருந்தாள். அவளது சீருடையின் ஜாக்கெட் சாதாரணமாக அவிழ்க்கப்பட்டது, கீழே ஒரு கருப்பு தொட்டியை வெளிப்படுத்தியது. தற்போது அவள் தலைக்கு மேலே கைகளை நீட்டியிருந்தாள். தெளிவாக சலித்து தூக்கம் வந்தது. அந்த சைகை மெல்லிய துணியை இறுக்கி ஆத்திரமூட்டும் வகையில் அவளது முழு மார்பகங்களை அழுத்தியது. மயக்கமடைந்த சன்னி பெண்ணின் இடது ஸ்லீவில் தோள்பட்டை சின்னம் இருந்ததை கிட்டத்தட்ட தவறவிட்டார். அதில் 3 நட்சத்திரங்கள் இருந்தன. 3 நட்சத்திரங்கள் என்று அவர் நினைத்தார். திசை திருப்பினார். 3 நட்சத்திரங்கள் என்றால் ஒரு ஏறுமுகம். ஆம் ஆம், காத்திருங்கள், ஒரு ஏறுவரிசையா? ஆனால் இந்த வார்த்தையின் அர்த்தத்தை சன்னி முழுமையாக ஜீரணிக்க முடிவதற்குள் அந்த பெண் தன்னையும் பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தான். என்ன பார்க்கிறாய்? அவள் குரலில் நகைச்சுவை இல்லை என்றாள். சன்னி 2 முறை கண் சிமிட்டினார், வெட்கப்பட்டார், விரைவாக ஒரு சாக்கு சொல்ல வந்தார். பின்னர் அவர் வாய் திறந்து பதிலளித்தார். உங்கள் மார்பகங்கள். ஒரு வினாடி கழித்து அவரது கண் முற்றிலும் தீக்கிலுடன் விரிந்தது. ஏனென்றால் அவர் அந்த வார்த்தைகளை சொல்ல திட்டமிடவில்லை. அவன் வாய் தானே நகர்ந்தது. திடீரென்று ஒரு பயங்கர அலை அவன் மனதை மூழ்கடித்தது. கண்களில் ஆபத்தான பிரகாசத்துடன் அந்த பெண் மெதுவாகச் சிரித்தாள். பின்னர் எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் அவள் கையை நகர்த்தி சன்னியின் முகத்தில் அறைந்தாள். சன்னியின் உடல் முழுவதும் திரும்பியது. கட்டுப்பாடுகள் அவரை இடத்தில் வைத்திருக்கவில்லை என்றால் அவர் படுக்கையில் இருந்து பறந்து சென்றிருப்பார். ஒரு கணம் அவர் நட்சத்திரங்களை கூட பார்த்தார். ஆனால் அது இன்னும் லேசாக இறங்குவதாக கருதலாம். ஒரு ஏறு, பெண் ஒரு ஏறு. அவள் ஒரு விரலால் அவன் தலையை சுத்தப்படுத்தியிருக்கலாம். அவர் ஏன் எல்லா மக்களையும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒருவரை புண்படுத்த வேண்டும்? இதற்கிடையில் அந்த பெண் தொண்டையைச் செருமிக் கொண்டு கைகளை குறுக்கினாள். இப்போது விழித்திருக்கிறாயா? சன்னி அவனது உணர்ச்சியற்ற கன்னத்தை பிடித்து கவனமாக தலையசைத்தாள். நல்லது, நான் உங்களுக்கு ஒரு அறிவுரை கூறுகிறேன். உங்கள் மனதில் தோன்றுவதை மட்டும் சொல்லாதீர்கள். குறிப்பாக பெண்களிடம். நீங்கள் இதுவரை ஒரு பெண்ணை பார்க்காதது போல் இல்லை, இல்லையா? நன்றி, நான் நிச்சயமாக மாட்டேன் என்று சன்னி நினைத்தார். ஆனால் அதற்கு பதிலாக அவரது வாய் தானாகவே நகர்ந்தது. மேலும் அவர் கூறினார், நான் நிறைய பார்த்திருக்கிறேன், ஆனால் உன்னைப் போல் அழகாக யாரும் இல்லை. பிறகு நண்டு போல் சிவந்த முகத்துடன் திரும்பிச் சென்றான். அந்த பெண் சில நொடிகள் அவனை பார்த்துவிட்டு சிரித்தாள். அப்போது நீங்கள் நிறைய விழித்திருப்பவர்களை சந்திக்கவில்லை என்று நான் காண்கிறேன். விழித்தெழுந்த தரத்தின்படி நான் சராசரிக்கு கீழே இருக்கிறேன். சன்னி சந்தேகத்துடன் அவளை பார்த்தாள். அந்த பெண் தலையை ஆட்டினாள். உங்கள் ஆன்மாவின் மையக்கரு வளர்ச்சியடையும் போது உடல் அதன் அனைத்து குறைபாடுகளிலிருந்தும் விடுபடுகிறது. எனவே ஒரு அழகற்ற விழிப்புணர்வை கண்டுபிடிப்பது கடினம், குறிப்பாக வலிமையானவர்களிடையே. நீண்ட காலம் வாழுங்கள், நீங்கள் ஒரு பூச்செடியாக மாறலாம். பின்னர் அவள் அவனை முழுமையாக பார்த்து மேலும் சொன்னாள், சரி, இருக்கலாம். எப்படியிருந்தாலும் நீங்கள் விழித்திருப்பதால் வாழும் நாடுகளுக்கு மீண்டும் வருக. ஸ்லீப்பர் சன்லெஸ். குளிர்கால சங்கிராந்தி வரையிலான குறுகிய நாட்களிலாவது மக்கள் இப்போது அவரை அப்படித்தான் அழைப்பார்கள். அதன் பிறகு அவர் கனவு மண்டலத்திலிருந்து விழித்தெழுந்தவராக திரும்புவார் அல்லது திரும்பி வரமாட்டார். அவரது பெயருக்கு முன் ஒரு தலைப்பு வைப்பது விசித்திரமாக இருந்தது. கடந்த காலங்களில் சன்னி அரிதாகவே பெயரால் கூட அழைக்கப்பட்டார். மக்கள் பெரும்பாலும் அவரை பாய் பங் பிராட் அல்லது ஏய் நீ. ஆனால் இப்போது அவருக்கு ஒரு தலைப்பு கூட உள்ளது, ஸ்லீப்பர் சன்லெஸ். உண்மையில் சரியான சொல் கனவு காண்பவர். ஆனால் நைட்மேர் ஸ்பெல் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனிதர்கள் தங்கள் சொந்த வார்த்தைகளை வைத்திருந்தனர். தங்கள் ஃபர்ஸ்ட் நைட்மேரை முடித்த கேரியர்கள் ஸ்லீப்பர்கள் என்று அழைக்கப்பட்டனர், ஏனெனில் அவர்கள் எழுத்துப்பிழையுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறார்கள். அடிப்படையில் அவரது ஆவி எழுத்துப்பிழைக்குள் நுழைந்தவுடன் அவரது உடல் உறக்கத்தில் விழப்போகிறது.
அந்த தூக்கம் நாட்கள், வாரங்கள் அல்லது மாதங்கள் கூட தொடரும் கனவு சாம்ராஜ்யத்திலிருந்து தப்பிக்க அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எனவே ஸ்லீப்பர் என்ற சொல். அவர் தப்பித்து விழித்தெழுந்தவுடன் அவர் பகலில் தனது வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்வார் மற்றும் அவர் தூங்கும் ஒவ்வொரு முறையும் கனவு மண்டலத்திற்கு திரும்புவார். விழித்தெழுந்தவர்கள் மந்திரம் மற்றும் மனிதர்களால் அழைக்கப்பட்டனர். அந்த வார்த்தை சில சமயங்களில் அனைத்து கேரியர்களுக்கும் பொதுவான சொல்லாகவும் பயன்படுத்தப்பட்டது. பின்னர் அவர் இரண்டாவது கெட்ட கனவில் நுழைய முடிவு செய்து, உயிர் வாழ முடிந்தால் அவர் ஒரு ஏறுவரிசையாக மாறுவார். மக்கள் அவர்களை மாஸ்டர்கள் என்று அழைத்தனர். மாஸ்டர்கள் அவர்கள் விரும்பியபடி கனவு மண்டலத்திற்குள் நுழைந்து வெளியேறலாம். சிலர் அங்கு திரும்பி வரவே இல்லை என்று கூட தேர்வு செய்தனர். அதற்கும் மேலாக அவர்கள் ஆவியில் மட்டுமல்ல, உடல் ரீதியாக உலகங்களுக்கிடையில் பயணம் செய்தனர். பின்னர் எஜமானர்களுக்கு மேலே புனிதர்கள் இருந்தனர், மூன்றாம் கனவை வென்றவர்கள் மற்றும் தங்களை ஆழ்நிலை என்று அழைக்கும் உரிமையை பெற்றவர்கள். அவர்கள் டெமி கடவுட்களைப் போல சக்தி வாய்ந்தவர்கள், மேலும் அரிதானவர்கள். அவர்கள் நிஜ உலகத்திற்கும் கனவு மண்டலத்திற்கும் இடையில் பயணிப்பது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் அவர்களுடன் அழைத்து செல்ல முடியும். ஆனால் மீண்டும் முதுகலைக்கு வருகிறேன். அழகான பெண் எழுந்து வலுவூட்டப்பட்ட மருத்துவ படுக்கையை நெருங்கினாள். பயிற்சி செய்த நகர்வுகள் மூலம் சன்னியை இடத்தில் வைத்திருக்கும் கட்டுப்பாட்டை நீக்கத் தொடங்கினாள். நான் அசெண்டட் ஜெட். நீங்கள் என்னை மாஸ்டர் ஜெட் என்று அழைக்கலாம். கடந்த 3 நாட்களாக உங்கள் கனவு காரணமாக நான் கண்காணிப்பு பணியில் இருந்தேன். சரி, நான் உறங்குவதற்கு முன் என் நிலையை கண்காணிக்க சில மணிநேரங்களில் ஒரு விழித்தெழுந்தவர் வருவார் என்று போலீஸ்காரர் என்னிடம் கூறினார். நைட்மேர் கிரியேச்சரை கொல்வது என்றால் நான் இறந்து அதை அனுமதித்தால் எல்லாவிதமான உண்மைகளும் வெளியில் வந்துவிடுமோ என்று பயந்த சன்னி வாயை திறக்க தயாராக இல்லை. ஆனால் அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருந்தன. மாஸ்டர் ஜெட், எனக்கு ஒரு கேள்வி உள்ளது. செல்லுங்கள். ஒரு மாஸ்டரை ஏன் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும்? அது உங்கள் ஊதியத்திற்கு கீழே இல்லையா? ஜெட் அவருக்கு ஒரு இருண்ட தோற்றத்தை கொடுத்தது. நீங்கள் தோன்றுவதை விட நீங்கள் புத்திசாலியாக இருக்கிறீர்கள். சமீபத்தில் இந்த துறையில் நிறைய வாயில்கள் திறக்கப்பட்டன. உள்ளூர் விழித்திருப்பவர்களில் பெரும்பாலோர் காயம் அடைந்துள்ளனர் அல்லது சுத்தம் செய்வதில் ஈடுபட்டுள்ளனர் அல்லது இறந்துவிட்டார்கள். இது எப்போதும் குளிர்கால சங்கிராந்திக்கு நெருக்கமாக இருக்கும். அவள் இறுதி கட்டுப்பாட்டை திறந்து ஒரு அடி பின்வாங்கினாள். கூடுதலாக, என்னைப் போல் அரசாங்கத்தில் நேரடியாக வேலை செய்யும் விழிப்புள்ளவர்கள் அதிகம் இல்லை. இது நம்மில் ஒருவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய மிக குறைந்த லாபகரமான அல்லது பெருமைமிக்க தொழில். செல்வத்தையும் புகழையும் விட்டுவிட்டு பரோபகாரம் மற்றும் கடமை உணர்வால் மட்டுமே உழைத்து உங்கள் உயிரை பணயம் வைப்பீர்களா? சன்னி முகஸ்துதியாக ஏதாவது சொல்ல விரும்பினாள். மாறாக அவர் மாஸ்டர் ஜெட்டை சரியாக கண்களில் பார்த்து சிரித்தார். நிச்சயமாக இல்லை. நான் ஒரு முட்டாள் அல்ல. அடடா, இந்த கெட்ட குறை. அடடா. அவள் நகைச்சுவையற்ற முகபாவத்துடன் அவனை பார்த்தாள். சன்னி மீண்டும் அறையப் போகிறார் என்று நினைத்தார். ஆனால் அதற்கு பதிலாக ஜெட் சிரித்தார். பார், நான் சொல்வது சரிதான். நீங்கள் உண்மையிலேயே புத்தது. வெப்னாவலால் வெளியிடப்பட்டது. சன்னி சூடான மழையை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். அவர்களின் குறுகிய உரையாடலுக்குப் பிறகு மாஸ்டர் ஜெட் அவரை தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள அனுப்பினார். அவர் கொடுங்கனவை கண்டார் என்று கூறினார். எழுத்துப்பிழையின் இயற்கைக்கு மாறான தூக்கம் உடலின் வளர்சிதை மாற்றத்தை மெதுவாக்கும். மேலும் அவர் கட்டியிருந்த மருத்துவ சாதனம் மீதமுள்ளவற்றை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அவர் இன்னும் 3 நாட்கள் முழுவதுமாக தூங்கிக் கொண்டிருந்தார். உளவியல் ரீதியாக மட்டுமே இருந்தாலும் இரத்தம் சிந்தும் மற்றும் அவநம்பிக்கையின் வாசனை அவரை சுற்றி நீடித்தது. நான் சொர்க்கத்தில் இருக்கிறேன் என்று சன்னி நினைத்தார். குறையின் பேரழிவை பற்றி தற்காலிகமாக மறந்துவிட தயாராக இருந்தார். போலீஸ் ஸ்டேஷனின் மழையில் வெந்நீர் ஓடைகளுக்கு அடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து சன்னி தயக்கத்துடன் குழாயை அணைத்துவிட்டு டவல் ரேக் நோக்கி நடந்தார். தற்செயலாக கண்ணாடியில் தன்னை பிரதிபலிப்பதை கண்டான். அவரது உடலமைப்பு மாற்றங்கள் நுட்பமானவை, ஆனால் கவனிக்கத்தக்கவை. அவரது வெளிர்தோல் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்தது. அவரது தசைகள் இன்னும் கொஞ்சம் உச்சரிக்கப்பட்டது. அவர் முன்பு போலவே மெலிந்த மற்றும் பலவீனமாக இல்லாமல் மெலிந்த மற்றும் மெலிந்தவராக இருந்தார். அவனுடைய கருமையான கூந்தலில் லேசான பளபளப்பும் கண்களில் ஒரு பிரகாசமும் இருந்தது. இருப்பினும் அவர் இன்னும் சிறியவராக இருந்தார். சொல்லப்போனால் ஆண்மையின் அழகின் படம் சரியாக இல்லை. மலர்பிள்ளையா? சன்னி எண்ணம் கசப்பு நிறைந்தது. பின்னர் அவர் திடீரென்று உறைந்து போனார். விசித்திரமான ஒன்றை கவனித்தார். கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டிருந்தபோது அவனுடைய நிழலின் பிரதிபலிப்பு நகர்வது போல் தோன்றியது. நிழல் தன் தலையை தாழ்த்தி அமைதியாக முகத்தை விரித்தது போல் இருந்தது. பதட்டமான தோற்றத்துடன் அவனது நிழலை துளைத்த சன்னி வேகமாக திரும்பினான். இருப்பினும் எல்லாம் சாதாரணமாக தோன்றியது.
நிழல்தான் செய்ய வேண்டியதைச் சரியாகச் செய்து தன் ஒவ்வொரு அசைவையும் திரும்ப திரும்பச் செய்து கொண்டிருந்தது. நீங்கள் நகர்வதை நான் தெளிவாக பார்த்தேன் என்று அவர் சற்று விசித்திரமாக உணர்ந்தார். நீங்கள் சொந்தமாக நகர்ந்தீர்கள், இல்லையா? சன்னி நிழலை பார்த்தார். அது கீழ்ப்படிதலுடன் திரும்பி பார்த்தது. நீங்கள் நகர்ந்தீர்களா இல்லையா? நிழல் ஆர்வத்துடன் தலையை ஆட்டியது. என்ன? இல்லை என்று நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் தலையை நகர்த்திவிட்டீர்கள். நான் ஒரு முட்டாள் என்று நினைக்கிறீர்களா? நிழல் சிறிது யோசித்துவிட்டு தோள்களை குலுக்கியது போல் தோன்றியது. சன்னி வாய் விட்டு போனார். உங்கள் நிழல் பெரும்பாலானவர்களை விட சுதந்திரமானது. இது ஒரு விலைமதிப்பற்ற உதவி என்று அவர் இறுதியாக முணுமுணுத்தார். சரி, இந்த ஸ்பெல் அவரது அம்சத்திறனை விவரித்தது. ஆனால் அவரது நிழல் சரியாக என்ன செய்ய முடியும்? அவர் ஒரு சிறிய பரிசோதனை செய்ய முடிவு செய்தார். ஏய், நீ என்ன செய்ய முடியும் சொல்லு. நிழல் அமைதியாக அசையாமல் இருந்தது. சரி, அதற்கு குரல் நான் இல்லை. அது எந்த அர்த்தமும் கொண்டது போல. நிழல்களுக்கு தசைகள் இருக்கக்கூடாது, ஆனால் அது எப்படி நகர வேண்டும் என்று தெரியும். ஓ, காட்டுவா. எதிர்வினை இல்லை. நிழலானது ஒரு சாதாரண உயிரற்ற இருளின் குமிழியாக நடித்து திருப்தி அடைந்ததாக தெரிகிறது. சன்னி பெருமூச்சு விட்டாள். நான் இதை தவறு செய்கிறேன். சுதந்திரமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நிழல் இன்னும் அவரது ஒரு பகுதியாக இருந்தது. இது அவரது அம்சத்திறனின் வெளிப்பாடாக இருந்தது. எனவே நிழலை கேட்பதற்கு பதிலாக அவர் உண்மையில் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். பேசப்போவதில்லை, இல்லையா? சன்னி தனது கண்களை மூடிக்கொண்டு தனது உணர்வை உள்ளே செலுத்தி நிஜ உலகத்திற்கு திரும்பிய பிறகு முதல் முறையாக தன்னை ஆராய்ந்து கொண்டார். அவன் இதயத் துடிப்பையும் மார்பின் சீரான எழுச்சியையும் குளியலறையின் லேசான குளிர்ச்சியையும் உணர்ந்தான். ஓடு வேயப்பட்ட தரையில் நீர்த்துளிகள் விழுவதை கேட்டான். அவரது தோலுக்கு எதிராக வடிகட்டிய காற்றின் இயக்கத்தை உணர்ந்தேன். அங்கு அவரது நனவின் விளிம்பில் புதிய ஒன்று. முற்றிலும் புதிய உணர்வு. சன்னி அதில் கவனம் செலுத்தினார். திடீரென்று ஒரு முழு உலகமும் அவருக்கு திறந்தது. கேட்பது அல்லது தொடுவது எப்படி உணர்கிறது என்பதை விளக்குவதில் ஒருவருக்கு சிக்கல் இருப்பதைப் போலவே வார்த்தைகளால் விவரிக்க கடினமாக இருந்தது. தன்னைச் சுற்றி நிரம்பியிருக்கும் பரந்த வடிவங்களுடன் அவர் தொடர்பு கொள்வது போலவும் அவற்றின் சொந்த வடிவம் மற்றும் சுற்றியுள்ள இடத்தை பற்றிய புரிதலை பெறுவது போலவும் அவர்கள் மனதிலும் ஒருவருக்கொருவர் செலுத்திய அழுத்தத்தின் வெவ்வேறு அளவுகளால் வழிநடத்தப்பட்டது. அந்த புரிதல் ஒரு உள்ளுணர்வு போல இயல்பாகவும் உடனடியாகவும் வந்தது. இந்த வடிவங்கள் நிழல்களாக இருந்தன. அவற்றில் ஒன்று மிகப்பெரியது அல்ல, ஆனால் ஆழமானது, ஒரு வெளிப்புற நிறுவனமாக உணரவில்லை. அது அவரது ஆன்மாவின் ஒரு அங்கமாக இருந்தது. சன்னி அதன் உணர்வை புரிந்து கொண்டவுடன் அவர் தனது கைகால்களை உணர்ந்ததைப் போலவே நிழலையும் உணர முடிந்தது. ஒரே விஷயம் என்னவென்றால் அவரது உறுப்புகள் சதையால் ஆனது, நிழல் ஒளி இல்லாததால் ஆனது. சன்னி கண்களை திறந்து நிழலை பார்த்தான். பின்னர் ஒரு யோசனையுடன் அவர் ஒரு கையை உயர்த்த விரும்பினார். நிழல் ஒரு கையை உயர்த்தியது. அவர் அதை உட்காரவும் நிற்கவும் திரும்பவும் உதைக்கவும் விரும்பினார். பின்னர் அவர் அதை ஒரு வட்டமாகவும் பின்னர் ஒரு கோட்டாகவும் பின்னர் ஒரு அரக்கனாகவும் மாற்ற விரும்பினார். இறுதியாக தனது சொந்த நிழற்படத்திற்கு திரும்பு. நிழல் பாதரசம் மற்றும் நீர் போன்ற திரவமாக இருந்தது. ஒரே நிலையானது அதன் அளவு. ஹா, அது எப்படி? நிழல் குத்தியது. பின்னர் தயக்கத்துடன் கட்டைவிரலை உயர்த்தியது. ஆனால் நீங்கள் எப்படி பயனுள்ளதாக இருக்கிறீர்கள்? டவல் ரேக்கை தாக்க நிழலை விரும்பினார். அது கீழ்ப்படிதலுடன் நகர்ந்து ஒரு சக்தி வாய்ந்த உதையை வழங்கியது. நிச்சயமாக அது ஒரு நிழலாக இருந்ததால் அதன் கால் துண்டுகளின் மீது பாதிப்பில்லாமல் சென்றது. அவை சிறிது கூட அசையவில்லை. அது தானே. உங்களால் முடியுமா? அவரது மனதில் வலிமைமிக்க கொடுங்கோலரை சிறு துண்டுகளாக கிழிக்கும் நிழல் கூடாரங்களின் உருவம் இரக்கமின்றி வெடித்து சிதறியது. அவர் எந்த நேரத்திலும் நிழல் கடவுளுடன் போட்டியிட மாட்டார் என்று தோன்றியது. எவ்வளவு வருத்தம்! நிழல் அவனை அலட்சியமாக பார்த்தது. பின்னர் அது தோள்களை அசைத்து நகர்த்துவதை முற்றிலும் நிறுத்தியது. தெளிவாக புண்படுத்தப்பட்டது. சன்னி பெருமூச்சு விட்டு ஒரு டவலை ரேக்கில் இருந்து எடுத்தாள். சரி, நான் பிறகு ஆராய்கிறேன். சில நிமிடங்களுக்குப் பிறகு அவர் ஒரு சுத்தமான போலீஸ் வழங்கிய ட்ராக் சூட்டை அணிந்து கொண்டு சிற்றுண்டிச்சாலைக்குச் சென்று கொண்டிருந்தார். மாஸ்டர் ஜெட் ஒரு மேஜையில் அவனுக்காக காத்திருந்தார். அவளுக்கு முன்னால் 2 தட்டுகள் நிறைய செயற்கை உணவுகள் இருந்தன. நீங்களே உதவுங்கள். சன்னி புறநகரில் சாப்பிடும் பொருட்களிலிருந்து மிகவும் வித்தியாசமாக இல்லாத மலிவான கூழையை பார்த்து பெருமூச்சு விட்டார். எப்படியோ ஒரு ஸ்லீப்பர் ஆன பிறகு அவர் தனது முதல் உணவு மிகவும் ஆடம்பரமாக இருக்கும் என்று எதிர்பார்த்தார். இன்னும் அது உணவாக இருந்தது. அவர் உட்கார்ந்த கூழையை வெறித்தனமாக ஓநாய் செய்யத் தொடங்கினார். அவர் மிகவும் பசியாக இருந்தார். அந்தச் செயலில் அவன் எண்ணங்கள் அலையத் தொடங்கின.
சன்னி ஜெட் மீது ஒரு பார்வையை திருடி ஆச்சரியப்பட்டார். ஸ்பெல் அவரிடம் ஒரு மாஸ்டரை கண்டுபிடிக்கச் சொன்னது. அடுத்து அவருக்கு தெரிந்தது, அவருக்கு முன்னால் ஒரு பெண் தன்னை மாஸ்டர் என்று அழைக்கிறார். அவளை போன்ற ஒருவருக்கு கீழ்ப்படிதலுள்ள அடிமையாக இருப்பதை கற்பனை செய்ய முயன்றான். அவன் மனதில் விசித்திரமான எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்தன. உனக்கு என்ன தெரியும் சன்னி? அவர் இருண்ட முரண்பாட்டுடன் நினைத்தார். உன் அதிர்ஷ்டத்தை அறிந்தால் அவள் கேட்க இது சரியான தருணமாக இருக்கும். என்ன யோசிக்கிறாய்? சன்னி கூழ் திணறினார். அவர் தனது வாய் திறக்கப்படுவதை உணர்ந்தார். மேலும் தனது விருப்பத்தை எல்லாம் அமைதியாக இருக்க வைத்தார். அவன் எதுவும் பேசாமல் ஒரு நொடி கழிந்தது. பின்னர் அவரது மனதில் ஒரு விசித்திரமான அழுத்தம் தோன்றியது. அது விரைவில் கண்மூடித்தனமான வலியாக மாறியது. விட்டுக் கொடுக்கும் முன் இன்னும் 2 வினாடிகள் பொறுத்து கொண்டார். நான் என்ன நினைக்கிறேன் என்று நீங்கள் என்னிடம் கேட்க இது சரியான தருணம் என்று நான் நினைத்தேன் என்று அவர் இறுதியாக கூறினார். ஜெட் அவருக்கு ஒரு வித்தியாசமான தோற்றத்தை கொடுத்தார். சரி, உனது உணவை முடித்துவிட்டாயா? சன்னி தலையசைத்தாள். பின்னர் நான் தொடங்குகிறேன். நெறிமுறையின்படி சில விஷயங்களை உங்களுக்கு தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இது பெரும்பாலும் ஒரு சம்பிரதாயம். முதலில் உங்கள் கனவு பற்றி. அவள் அவனை பார்த்து பெருமூச்சு விட்டாள். இலவச உளவியல் ஆலோசனையை பெற உங்களுக்கு உரிமை உள்ளது. எந்த அதிர்ச்சிகரமான அனுபவத்தை நீங்கள் சந்தித்திருந்தாலும் உதவி கேட்பதில் வெட்கமில்லை. உங்கள் உடலைப் போலவே உங்கள் மனமும் முக்கியம். அதை ஆரோக்கியமாக வைத்திருப்பது மட்டுமே சரியானது. நீங்கள் ஆர்வமாக உள்ளீர்களா? சன்னி தலையை ஆட்டினாள். ஜெட் தோள்களை குலுக்கி தொடர்ந்தார். உன் விருப்பம் போல. நீயும் என்னுடன் பேசலாம். மிகவும் கடினமாக இருந்ததா? அவர் எப்படி பதில் சொல்ல முடியும்? இது ஒரே நேரத்தில் நான் எதிர்பார்த்ததை விட மோசமாக இருந்தது மற்றும் நான் எதிர்பார்த்தது போலவே மோசமாக இருந்தது. அந்த விளக்கத்தில் திருப்தி அடைந்தவள் தலையசைத்தாள். அது ஒரு நல்ல அணுகுமுறை. நான் இதற்கு மேல் அலசமாட்டேன். எங்களின் புறநகர் எலிகள் மக்கள் நினைப்பதை விட மேல்தன்மை கொண்டவை. சன்னி அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். மாஸ்டர் ஜெட், நீங்கள் புறநகரில் வளர்ந்தீர்களா? அவள் சிரித்தாள். என்ன, என் நேர்த்தியான நடத்தை மற்றும் மெருகூட்டப்பட்ட வெளிப்புறத்தால் நீங்கள் சொல்ல முடியாது? அவர் 2 முறை கண் சிமிட்டினார். ஆச்சரியப்பட்டார். என்னால் சொல்லவே முடியவில்லை. சிறிது நேரம் யோசித்த பிறகு அவர் மேலும் கூறினார். விழிப்பவர்களில் எங்களைப் போன்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்களா? ஜெட்டின் புன்னகை மறைந்தது. இல்லை, இல்லை, உண்மையில் அவர்கள் ஒரு புறம் எண்ணலாம். எதிர்பார்த்தபடி அவர்களை போன்றவர்களுக்கு எதிராக உண்மையில் முரண்பாடுகள் அடுக்கப்பட்டன. இது ஜெட்டின் சின்னத்தில் உள்ள 3 நட்சத்திரங்களை இன்னும் விதிவிலக்கானதாக மாற்றியது. ஒரு நாள் நானும் மாஸ்டர் ஆவேன். அவளால் முடியும் என்றால் என்னால் ஏன் முடியாது? அப்படியானால் இப்போது என்ன நடக்கிறது? என்னிடம் வேறு என்ன சொல்ல வேண்டும்? காவல் நிலையத்தை விட்டு வெளியேறிய பிறகு என்ன செய்வது என்று சன்னிக்கு தெரியவில்லை. குளிர்கால சங்கிராந்திக்கு இன்னும் சில வாரங்களே இருந்தன. ஜெட் பின்னால் சாய்ந்து பதிலளித்தார். அடிப்படையில் அவ்வளவுதான். சில கூடுதல் வளையங்கள் உள்ளன. பெரும்பாலும் உங்கள் குடும்பத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டும். அவள் தொடர்பை பார்த்து முகம் சுளித்தாள். நான் சொல்ல வேண்டும், உங்கள் அதிர்ஷ்டம் விதிவிலக்காக மோசமாக உள்ளது. அதிக நேரம் இல்லை. முதலில் நீங்கள் விரும்பியதைச் செய்ய நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். ஒரு குறிப்பிட்ட முடிவை எடுக்க யாரும் உங்களை வற்புறுத்துவதில்லை. அதாவது நீங்கள் சொந்தமாக தயாராகலாம் அல்லது தயாராக வேண்டாம் என்று சொல்லலாம். விளக்குகள் அணையும் வரை விருந்து பார்ட்டி செய்வதில் சன்னிக்கு அவ்வளவு தேர்ச்சி இல்லை. இருப்பினும் அதற்கு எதிராக நான் ஆலோசனை கூறுகிறேன். உறங்குபவராக நீங்கள் விழித்தெழுந்த அகாடமியில் சேரவும் உரிமை உண்டு. உங்களுக்கு உணவு, தங்குமிடம் மற்றும் பலவிதமான ஆயத்த வகுப்புகள் வழங்கப்படும். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் உங்களால் நிறைய கற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இது எதையும் விட சிறந்தது. அவள் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு மேலும் சொன்னாள். மிக முக்கியமாக உங்களுடன் கனவுலகில் நுழையும் பெரும்பாலான நபர்களுடன் நீங்கள் பழகுவீர்கள். அவர்களில் சிலர் உங்கள் வாழ்நாள் துணையாக இருக்கலாம். மாஸ்டர் ஜெட் கூறியவற்றின் வரிகளுக்கு இடையில் படித்துவிட்டு, நாம் எழுத்துப்பிழைக்குள் நுழைந்தவுடன் சிலர் அந்த வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டுவர முயற்சி செய்யலாம் என்று சன்னி மேலும் கூறினார். அப்படியானால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் உங்களை அகாடமிக்கு அழைத்து செல்ல வேண்டுமா? சன்னி யோசித்தாள். வித்தியாசமாக அவரது குறைபாடு அமைதியாக இருந்தது. ஒரு வழி அல்லது வேறு பதிலளிக்க அவரை கட்டாயப்படுத்தவில்லை. இன்னும் என் மனதை தேற்றாததாலா? இறுதியாக அவர் தனது காலியான தட்டில் கீழே பார்த்து ஒரு முடிவை எடுத்தார். தங்குமிடம் மற்றும் உணவு இலவசம் என்கிறீர்களா? ஆமாம், நான் அகாடமிக்கு போகணும். நடக்கிறது. வெப்னாவலால் வெளியிடப்பட்டது. சன்னி விழித்தெழுந்த அகாடமியின் பிரம்மாண்டமான அழியாத சிவப்பு வாயில்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தாள். அகாடமி உண்மையில் நகருக்குள் ஒரு நகரமாக இருந்தது.
இது ஒரு கோட்டையைப் போல கட்டப்பட்டது. கடினமான அலாய், ஆழமான அகழி மற்றும் ஏராளமான பெரிய அளவிலான கோபுரங்கள் ஆகியவற்றால் ஆன உயரமான சுவர் கொடிய காற்றை அடக்கும் குவிமாடத்தை உருவாக்க சில நிலைகளில் வைக்கப்பட்டது. எந்த நைட்மேர் உயிரினமும், மகத்தான டைட்டான்கள் கூட அதன் பாதுகாப்பை உடைக்க முடியாது. அது ஒரு பழம்பெரும் இடமாக இருந்தது. உண்மையில் மிகவும் பிரபலமான பல வெப்டூன்கள், இளைஞர் நாடகங்கள் மற்றும் நாவல்கள் அந்த சுவருக்கு பின்னால் நடந்தன. இளம் விழித்திருக்கும் ஹீரோக்களின் சாகசங்கள், போட்டிகள் மற்றும் காதல் சிக்கல்கள் ஆகியவை நவீன பொழுதுபோக்கின் முக்கிய கருப்பொருளாக இருந்தன. இந்த ஹீரோக்களில் ஒருவராக மாறுவதை சன்னி தனது கனவில் ஒருபோதும் கற்பனை செய்ததில்லை. நிச்சயமாக ஊடகங்களில் எவ்வாறு சித்தரிக்கப்பட்டது என்பதிலிருந்து விஷயங்கள் உண்மையில் எவ்வாறு வேறுபடுகின்றன. அதற்கும் மேலாக, கனவு சாம்ராஜ்யத்திற்கு செல்வதற்கு முன்பு அவர் இங்கு 4 வாரங்கள் மட்டுமே செலவிட வேண்டியிருந்தது. அவர் விரும்பியிருந்தாலும் எந்த வகையான சிக்கலுக்கும் போதுமான நேரம் இல்லை. மேலும் அவர் நிச்சயமாக விரும்பவில்லை. இப்படிப்பட்ட முட்டாள்தனங்களில் நேரத்தை வீணாக்காமல் எப்படி வாழ்வது என்பதை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். பனி மெதுவாக தரையில் விழுந்தது. அகாடமி வாயில்களுக்கு முன்னால் குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் இருந்தது. சன்னியை தவிர ஒரு நபர் மட்டுமே இருந்தார், மற்றொரு புதிய ஸ்லீப்பர். அவர் யூகிக்க வேண்டும் என்றால். அவர் வயதுடைய உயரமான மெலிந்த பெண், தெளிவான சாம்பல் நிற கண்கள் மற்றும் முகத்தில் ஒரு பிரிந்த தோற்றம். அவள் வினோதமான வெள்ளை முடியை குட்டையாக வெட்டி நேர்த்தியாக பக்கவாட்டில் பிரித்து வைத்திருந்தாள். அவரைப் போலவே அவளும் காவல்துறை வழங்கிய ட்ராக் சூட் அணிந்திருந்தாள். அவளிடம் தனிப்பட்ட உடைமைகள் எதுவும் இல்லை. அவள் தலையில் ஒரு ஜோடி பழைய கால ஹெட்போன் இருந்தது. அவர்கள் காத்திருந்தபோது அவள் அமைதியாக இசையை கேட்டுக்கொண்டிருந்தாள். வெள்ளி முடி கொண்ட பெண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட அதிர்வு இருந்தது. அது ஒருவிதமானது. அவள் உலகத்திலிருந்து விலகி இருப்பது போல. அவள் நம்பிக்கையுடனும் தன்னிறைவுடனும் இருந்தாள், ஆனால் கொஞ்சம் தனிமையாகவும் இருந்தாள். சன்னி உரையாடலை தொடங்கப் போவதில்லை. அந்த கேடுகெட்ட குறையால் அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் என்று யாருக்கு தெரியும். தன்னைத்தானே வைத்துக் கொள்வது நல்லது. அவன் அந்த பெண்ணை பார்த்து பெருமூச்சு விட்டான். அவளிடம் என்ன குறை இருக்கிறது என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இறுதியாக கதவுகள் திறக்கத் தொடங்கின. வலுவூட்டப்பட்ட உலோகத்தின் ராட்சத அபத்தமான தடிமனான தாள் மெதுவாக கீழே இறங்கி நீண்ட பாலத்தை உருவாக்கியது. சன்னி கடுமையான உறுதியுடன் முன்னால் பார்த்தார். மாஸ்டர் ஜெட் பிரிந்த வார்த்தைகள் அவன் மனதில் எதிரொலித்தன. அகாடமிக்கு அவர்கள் ஓட்டும் போது ஜெட்டின் தனிப்பட்ட போக்குவரத்து வாகனத்தின் ஜன்னலுக்கு அப்பால் பறந்து கொண்டிருந்த நகரத்தின் காட்சிகளை பார்த்து சன்னி அதிகம் பேசவில்லை. உண்மையில் அவர் பிடிவியில் அமர்ந்திருப்பது இதுவே முதல் முறை. நகரத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் பொது போக்குவரத்துடன் தொடர்புடைய உரிமம் பெறுவது மற்றும் அதுபோன்ற வாகனத்தை வாங்குவது பற்றி கனவு கூட காண முடியாது. அவர் 1 அல்லது 2 முறை ஒரு போலீஸ் குரூசரின் பின்புறத்தில் சவாரி செய்துள்ளார், ஆனால் அது முற்றிலும் மாறுபட்ட அனுபவம். ஒரு கட்டத்தில் மாஸ்டர் ஜெட் அவரை பார்த்து கூறினார், நாங்க 2 பேரும் வெளியூர்ல இருந்து வர்றதால உங்களுக்கு 3 அறிவுரைகள் சொல்றேன். நீங்க சொல்றதை கேளுங்கறது உங்க காரியம். சன்னி தலையை திருப்பி காத்திருந்தார். முதலில், நீங்கள் அகாடமியில் பதிவு செய்தவுடன் அவர்கள் உங்களுக்கு மீண்டும் உளவியல் ஆலோசனைகளை வழங்குவார்கள். கனவில் உங்கள் அனுபவங்களையும் உங்கள் மதிப்பீட்டின் விவரங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு மதிப்புமிக்க வெகுமதியும் இருக்கும். நீங்கள் ஒரு சோல் ஷார்டை பெறலாம், ஒருவேளை அவற்றில் பலவற்றை கூட பெறலாம். அவன் முகத்தைச் சுருக்கினான். மீண்டும் ஒரு மனநல மருத்துவரை சந்திக்கும்படி என்னை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறீர்களா? ஜெட் தலையை ஆட்டினாள். இல்லை, மறுக்கச் சொல்கிறேன். ஆச்சரியமடைந்த சன்னி புருவங்களை உயர்த்தினார். ஏன்? அவள் பதில் சொல்வதற்குள் ஒரு இடைநிறுத்தம் ஏற்பட்டது. நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பச்சையாக இருக்கிறீர்கள், ஆனால் கனவு உலகில் நைட்மேர் உயிரினங்கள் மட்டுமே ஆபத்து இல்லை. நீங்கள் போதுமான சக்தியாக வளர்ந்தால் மனிதர்களும் சமமான அச்சுறுத்தலாக மாறுவார்கள். உங்கள் அம்சத்தை பற்றி அவர்கள் எவ்வளவு குறைவாக அறிந்திருக்கிறார்கள் அவ்வளவு நல்லது. அதனால் அது எப்படி இருக்கிறது? சக்தி வாய்ந்த விழிப்புணர்வை தோற்கடிப்பதற்கான எளிதான வழி அவர்களின் குறைபாட்டை பயன்படுத்துவது. அதனால்தான் அகாடமியில் உள்ள இளம் முட்டாள்கள் தங்கள் அம்சங்களை பற்றிய விவரங்களை பகிர்ந்து கொள்ள பல்வேறு வழிகளில் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். உங்கள் தகவலை அரசாங்கம் கசியவிடும் என்று நான் கூறவில்லை, ஆனால் 2 பேருக்கு ஒரு ரகசியம் தெரிந்தால் அது இனி ரகசியம் அல்ல. மேலும் அரசாங்கத்திற்காக நிறைய பேர் வேலை செய்கிறார்கள். அது மிகவும் அர்த்தமுள்ளதாக இருந்தது. நன்றி, மாஸ்டர் ஜெட். அவள் அவனுக்கு தலையசைத்தாள். 2வது தேர்வு செய்ய நிறைய படிப்புகள் இருக்கும். அனைத்து வகையான போர் பயிற்சிகள், நைட்மேர் கிரியேச்சர் வகைகள் மற்றும் பாதிப்புகளில் ஆழமாக மூழ்கி பல்வேறு வகையான சூனியத்தின் அடிப்படைகள், கலைப்பொருள் ஆய்வு மற்றும் பல. சன்னி துடித்தாள். உண்மையில் அவர் ஏற்கனவே என்ன ஆயுதத்துடன் பயிற்சி செய்வது என்று வேதனைப்பட்டார்.
ஒரு ஆயுதத்தை மாஸ்டர் செய்ய 4 வாரங்கள் போதாது, ஆனால் குறைந்தபட்சம் அது பற்றிய அடிப்படை புரிதல் அவருக்கு இருக்கும். அதையெல்லாம் அலட்சியப்படுத்துங்கள். நீங்கள் கலந்து கொள்ள நேரம் இருக்கும் ஒரே பாடத்திட்டம் காட்டுப்பிழைப்புதான். அவர் கண் சிமிட்டினார். என்ன? ஜெட் அவனை பார்த்தான். பள்ளியிலும் அவர்களின் ஆசிரியர்களிடம் இருந்தும் எல்லா வகையான பயனுள்ள விஷயங்களையும் கற்றுக்கொள்ளும் நகர குழந்தைகளுக்கு இது வித்தியாசமானது. ஆனால் எங்களுக்கு அந்த நன்மை இல்லை, இல்லையா? கனவு காலத்தில் உங்கள் உயிருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்ன? சன்னி யோசித்தாள். மேலோட்டமாக அவர் எதிர்கொண்ட மிக ஆபத்தான விஷயம் கொடுங்கோலன், அதைத் தொடர்ந்து ஹீரோ 9 ஆனால் உண்மையில் இறுதியில் அவரை கொன்றது குளிர். ஜெட் சிரித்தான். புத்திசாலி. உங்களுக்கு நகரத்தில் உயிர் வாழ மட்டுமே தெரியும். ஆனால் கனவு சாம்ராஜ்யம் பெரும்பாலும் வனப்பகுதிகளால் ஆனது. நெருப்பை எப்படி உருவாக்குவது என்று உங்களுக்கு தெரியுமா? உணவு வாங்குவது எப்படி? பாதுகாப்பான தங்குமிடம் எப்படி கண்டுபிடிப்பது? இல்லை. பேய்களை எதிர்த்து போராடுவது முக்கியம், ஆனால் நீங்கள் பசியால் இறந்தாலோ அல்லது உறுப்புகளுக்கு வெளிப்பட்டாலோ அது பயனற்றதாக இருக்கும். நான் கடினமாக கற்றுக்கொண்டேன். சன்னி தன் மீது கோபமாக தலையசைத்தாள். இது மிகவும் வெளிப்படையாக இருந்தது, ஆனால் இந்த வெளித்தோற்றத்தில் எளிமையான விஷயங்களை பற்றி அவர் ஒருபோதும் நினைத்ததில்லை. அவர் தனது கடந்த கால பழக்கவழக்கங்கள் மற்றும் அனுபவத்தால் கண்மூடித்தனமாக இருந்தார். மனித மூளைகள் அப்படித்தான் இருந்தன. ஒருமுறை ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறைக்கு பழக்கமாகிவிட்டால் ஏற்கனவே பழக்கமான நடைமுறைகளை கடந்து செல்வது கடினமாக இருந்தது. மிக மோசமாக நினைத்து சோம்பலாக இருந்தது. அந்த நேரத்தில் மாஸ்டர் ஜெட் பிடிவியை நிறுத்திவிட்டு கதவை திறந்து வெளியே வந்தார். சன்னி அவளை பின்தொடர்ந்து ஒரு கணம் திகைத்து அவர்களுக்கு முன்னால் இருந்த பிரம்மாண்டமான உலோக கதவுகளை வெறித்து பார்த்தாள். இது புகழ்பெற்ற அவேகண்டு அகாடமி. சில வினாடிகளுக்குப் பிறகு அவர் தனது ஆச்சரியத்தை உதறிவிட்டு மூத்தவரின் பக்கம் திரும்பினார். இது நான் செல்லும் தூரம். அவள் அகாடமியின் சுவர்களை மகிழ்ச்சியுடன் பார்த்தாள். நான் ஏற்கனவே அவர்களுக்கு அறிவித்துள்ளேன். சிறிது நேரத்தில் உங்களை அழைத்து வர யாராவது வருவார்கள். அவளுடைய பனிக்கட்டி நீலக் கண்களின் ஆழத்தில் ஏதோ இருட்டு இருந்தது. சன்னி திடீரென்று தனது உடலில் குளிர்ச்சியான உணர்வு பரவுவதை உணர்ந்தார். 3வது அறிவுரை என்ன? மாஸ்டர் ஜெட் அவரை பார்த்தார், பின்னர் பெருமூச்சு விட்டார். நினைவில் கொள்ளுங்கள், கனவுலகில் மட்டும் யாரும் வாழ முடியாது. அது ஒரு கருத்து அல்ல, அது ஒரு உண்மை. உங்கள் சகாக்கள் உங்களை நன்றாக நடத்தாவிட்டாலும் அவர்களுடன் பழக முயற்சி செய்யுங்கள். அது உங்கள் உயிரை காப்பாற்றக்கூடும். பிறகு சட்டென்று சிரித்து தோளில் தட்டினாள். இதுவரை உயிர் வாழ்வதற்கு நீங்கள் நன்றாகச் செய்துள்ளீர்கள். எதிர்காலத்திலும் உங்களை உயிருடன் வைத்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பின்னர் அவள் மீண்டும் தனது பிடிவியில் ஏறி வெளியேறினாள். அப்படியே அவள் போய்விட்டாள். உலோக பாலத்தின் முடிவு தரையில் உள்ள சிறப்பு பள்ளங்களை தாக்கியது மற்றும் உரத்த கிளிக்குகளுக்குப் பிறகு நகர்வதை நிறுத்தியது. அடுத்த 4 வாரங்களில் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறார் என்று சன்னி முன்னோக்கி பார்த்தார். உங்கள் குறைபாடு மற்றும் அம்சத்தை ரகசியமாக வைத்திருங்கள். வனாந்தரத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மற்ற தூங்குபவர்களுடன் நன்றாக இருங்கள். அது மிகவும் கடினமாக ஒலிக்கவில்லை. ஆனால் சில காரணங்களால் இந்த வாரங்கள் தனது முதல் கனவு போலவே சவாலானதாக இருக்கும் என்பதில் உறுதியாக இருந்தார். அல்லது இன்னும் மோசமாக இருக்கலாம். அத்தகைய கவலைகள் இல்லாதது போல் வெள்ளி முடி கொண்ட பெண் முன்னோக்கி நடந்து பாலத்தின் மீது காலடி வைத்தாள். சன்னி பெருமூச்சு விட்டு தயக்கத்துடன் பின்தொடர்ந்தாள். இடப்பட்டது. வளாகத்தின் ஸ்லீப்பர் பகுதி ஒப்பீட்டளவில் சிறியது மற்றும் அகாடமியின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது. பயிற்சி மைதானங்கள் மற்றும் பூங்காக்களால் அனைத்து பக்கங்களிலும் சூழப்பட்டுள்ளது. அது வலுவூட்டப்பட்ட பொருட்களால் கட்டப்பட்ட தாழ்வான நவீன கட்டிடம். அகாடமியில் உள்ள பெரும்பாலான கட்டிடங்களைப் போலவே பெரும்பாலானவை தரைக்கு கீழே மறைந்திருந்தன. அதற்கு மேலே 2 மாடிகள் மட்டுமே உள்ளன. அதன் வெள்ளை அழகிய அலாய் சுவர்கள் மற்றும் பரந்த ஜன்னல்கள் இது கோடையில் அழகாக இருந்திருக்க வேண்டும், சுற்றியுள்ள அனைத்து பசுமைக்கு எதிராகவும். உள்ளே கட்டிடம் விசாலமாகவும் வெளிச்சமாகவும் இருந்தது. சன்னியும் வெள்ளி முடி கொண்ட பெண்ணும் ஒரு பெரிய மண்டபத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பெண்கள், அவர்கள் இருவரையும் போலவே துரதிர்ஷ்டவசமாக தூங்குபவர்கள், ஏற்கனவே அறிமுக விழாவின் தொடக்கத்திற்காக காத்திருந்தனர். அவர்களில் பெரும்பாலோர் பதட்டமாகவும் உற்சாகமாகவும் இருந்தனர். அகாடமியின் தளவாடங்கள் நிர்வாகிகளுக்கு ஒரு நிலையான தலைவலியாக இருந்தது, ஏனெனில் ஸ்பெல் பாதிக்கப்பட்டவர்கள் எப்போதுமே குழப்பமானவர்களாக இருந்தனர். ஸ்லீப்பர்களின் தொகுதிகள் எந்தவிதமான தரப்படுத்தப்பட்ட கல்வியையும் பகிரப்பட்ட அட்டவணையில் பெறுவதற்கு முறையான கட்டமைப்பிற்கு வழி இல்லை. அவர்களில் சிலர் கனவு சாம்ராஜ்யத்திற்கு தயாராவதற்கு முழு வருடம் இருந்தது, சில மாதங்கள் மட்டுமே, சில நாட்கள் கூட.
அதனால்தான் ஒவ்வொரு மாதமும் ஆண்டின் தொடக்கத்திலும் பின்னர் ஒவ்வொரு வாரமும் குளிர்கால சங்கிராந்தி நெருங்கத் தொடங்கியவுடன் இந்த அறிமுக விழாக்கள் நடத்தப்பட்டன. ஹாலில் உள்ள சில ஸ்லீப்பர்கள் உள்வாங்கப்படுவதற்கு சில நாட்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. அதே நேரத்தில் சன்னி அதிர்ஷ்டசாலியாக வெளியேறினார் மற்றும் திட்டமிடப்பட்ட நிகழ்வுக்கு சில மணிநேரங்களுக்கு முன்பு அகாடமிக்கு டெலிவரி செய்யப்பட்டார். மண்டபத்திற்குள் நுழைந்ததும் 2 விஷயங்கள் புரிந்தது. முதலாவதாக, ஒவ்வொருவரும் நன்றாக உடையணிந்து ஒரு சூட்கேஸ், ஒரு டஃபில் பை அல்லது குறைந்தபட்சம் ஒரு முதுகுப்பையாவது தங்கள் சொந்த உடைமைகளை எடுத்துச் சென்றனர். அவர்கள் வெளிப்படையாக தயாராக வந்து கொண்டிருந்தனர், பெரும்பாலும் வீட்டிலிருந்து அவர்களது குடும்பத்தினரால் அனுப்பப்பட்டனர். எனவே வெறுங்கையுடன் வந்த சன்னி மற்றும் வெள்ளிமுடி உடைய பெண் சாதாரண போலீஸ் வழங்கிய ஆடைகளை அணிந்து அவர் கருதியது போல் ஒரு விதிமுறை இல்லை, ஆனால் உண்மையில் ஒரு கண்கவர் ஒழுங்கின்மை. சரி, அது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. இரண்டாவதாக, மாஸ்டர் ஜெட் தன்னை எழுப்பிய தரநிலைகளின்படி சராசரிக்கு கீழே அழைத்தபோது மிகவும் தாழ்மையுடன் இருக்கவில்லை. இந்த இளைஞர்கள் விழித்தெழுந்தவர்களாக தங்கள் பாதைகளை தொடங்கினாலும் அவர்களின் தோற்றம் திகைப்பூட்டும். எல்லோரும் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தார்கள். அவன் விழுங்கினான். இன்னும் அவர்களில் யாரும் ஒப்பிடவில்லை என்று நான் உணர்கிறேன். அவள் சரியான வடிவில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியாது, அவளுக்கு ஒரு இருப்பு இருக்கிறது. அவள் ஒரு அறையில் இருக்கும்போது நிழல்கள் ஆழமாகி வெப்பநிலை 2 டிகிரி குறைவது போன்றது. ஸ்லீப்பருக்கும் மாஸ்டருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதானா? ஆனால் இந்த எண்ணங்கள் அனைத்தும் தவிர்க்க முடியாததை ஒத்திவைக்க முயற்சித்தது. சன்னிக்கு அவர் ஒரு காட்டு சவாரிக்கு வருவதை ஏற்கனவே அறிந்திருந்தார். ஏனெனில் அவரால் பொய் சொல்ல முடியாது. மேலும் இந்த உற்சாகமான இளைஞர்கள் அனைவரும் தங்கள் உடைகள், பாலினம் மற்றும் தோற்றம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் ஒரு காரியத்தை செய்ய விரும்பினர். பேசு. அவர்கள் ஒவ்வொருவரும் சக ஸ்லீப்பர்களுடன் பேச விரும்பினர். அவர்கள் தங்கள் கனவு சாம்ராஜ்யத்திற்கான அவர்களின் எதிர்கால பயணம் மற்றும் இடையில் உள்ள அனைத்தையும் விவாதிக்க விரும்பினர். அவர்கள் கேள்விகள் கேட்க விரும்பினர். அவர்கள் கேள்விகளை கேட்க விரும்பினர். அவர்கள் முக்கியமான ஒன்றை பற்றி விவாதிக்க விரும்பினர் அல்லது முட்டாள்தனமான விஷயங்களை பற்றி பேச விரும்பினர். அனைவரும் பகிர்ந்து கொள்ள விரும்பினர். இது ஒரு கனவு. சன்னி முனகினாள், கலக்கமடைந்து பயந்தாள். நான் அழிந்துவிட்டேன். பிறகு சற்று கடினமான உறுதியுடன் பற்களை கடித்து மெதுவாக மூச்சை வெளியேற்றினார். உங்கள் சோதனையின் தொடர்ச்சியாக இதை நினைத்து பாருங்கள். கரும் மலையை நீ பிழைத்தாய், அதனால் இதையும் நீ வாழலாம். அவர் ஹீரோக்கள், வில்லன்கள், அசுரர்கள் மற்றும் கடவுள்களை கூட எதிர்கொண்டார். இளைஞர்கள் கூட்டத்திற்கு அவர் பயப்படப் போகிறாரா? இளைஞர்கள் எவ்வளவு பயமுறுத்துவார்கள் என்பதை அவர் குறைத்து மதிப்பிட்டிருக்கலாம். அரை மணி நேரத்தில் அறையில் இருந்த அனைவரும் அவரது தைரியத்தை வெறுத்தனர். ஒரு குறுகிய தொடர் உரையாடல்களுக்கு பிறகு சன்னி ஒரு அருவருப்பான, மோசமான வாய்ப்பேசும் வக்கிரமானவர் என்ற பெயரை பெற்றார். இந்த புகழ் விரைவில் உறுதிப்படுத்தப்பட்டது. அவர் சில முறை அறைந்தார், ஒரு முறை குத்தினார். அவர் தனது உண்மையான சுயத்தை பற்றிய 2 புதிய விஷயங்களையும் கண்டுபிடித்தார். அதாவது, உள்ளே ஆழமாக அவர் முரட்டுத்தனமாகவும் திமிர்பிடித்தவராகவும் மேலும் கொஞ்சம் காமமாகவும் இருந்தார். உரையாடல்கள் இப்படி நடந்தன. இந்த இளைஞர்களை எல்லாம் பாருங்கள். எத்தனை பேர் கனவுலகிலிருந்து திரும்புவார்கள் என்று நினைக்கிறீர்கள்? எத்தனை பேர் அழிந்து போவார்கள்? நாம் வாழ்வதற்கான வாய்ப்புகள் என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? எனக்கு தெரியாது, ஆனால் உன்னை போன்ற ஒரு ஆடம்பரமான முட்டாள் முதலில் இறந்துவிடுவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அல்லது என் நைட்மேரில் நான் ஒரு கவச வகை நினைவகத்தை பெற்றேன். இது ஒரு மந்திரித்த அங்கி. நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா? உண்மையில் நான் உங்களை அங்கி இல்லாமல் பார்க்க விரும்புகிறேன். அல்லது பின்னர் அந்த தாழ்ந்த உயிர்கள் உடல்களை கொள்ளையடிக்கத் தொடங்கின. அது அருவருப்பானது. அவர்கள் தங்கள் காலணிகளை கூட எடுத்தார்கள். இறந்த மனிதனின் காலணிகளை என்ன வகையான சீரழிவு எடுக்கும்? நான் ஒருமுறை ஒரு மனிதனை கொன்று அவனுடைய காலணிகளை எடுத்துக்கொண்டேன். அவை நல்ல காலணிகள். என்ன, ஒரு ஜோடி காலணிக்காக யாரையாவது கொன்றாய்? நிச்சயமாக இல்லை. வேறு காரணங்கள் இருந்தன. நானும் அவனுடைய ஆடையை எடுத்தேன். மீண்டும் ஒருமுறை புறக்கணிக்கப்பட்ட சன்னி இறுதியில் தனித்து விடப்பட்டார். மக்கள் அவரை தவிர்ப்பதாக தோன்றியது. கலங்காமல் அமைதியான ஒரு மூலையை கண்டுபிடித்து யாரும் தன்னுடன் பேச விரும்பவில்லை என்ற மகிழ்ச்சியுடன் அங்கேயே நின்றான். முகம் வலித்தது, மூக்கிலிருந்து இரத்தம் வழிந்தது. ஒரு குழுவிலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுவது ஒன்றும் புதிதல்ல, ஆனால் அது இன்னும் கடித்தது. இருந்தாலும் சிரித்துக்கொண்டே இருந்தார். ஏனென்றால் ஸ்லீப்பர்களின் மொத்த தொகுதியையும் தனக்கு எதிராக திருப்பும் செயல்பாட்டில் சன்னி முக்கியமான ஒன்றை கண்டுபிடித்தார். அவர் தனது குறையை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்று கற்றுக்கொண்டார். ஒருமுறை கேள்வி கேட்டதும் அவரால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவனாலும் பொய் சொல்ல முடியவில்லை.
இருப்பினும் பல சோதனைகளுக்கு பிறகு சன்னி ஒரு சிறிய பயிற்சியின் மூலம் உண்மை இறுதியில் வெளிவரும் விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை கண்டறிந்தார். அது இப்படி இருந்தது. ஒரு கேள்வியை பெற்ற பிறகு அவரது மனம் தானாகவே ஒரு உண்மையான பதிலை தந்தது. அதன் பிறகு அந்த பதிலை உரக்கச் சொல்லும்படி குறை அவரை வற்புறுத்துகிறது. பேச மறுப்பது அழுத்தத்தை அதிகரிக்கும், பின்னர் வலியை துளைக்கும். அவர் எவ்வளவு நேரம் அமைதியாக இருந்தாரோ அவ்வளவு அதிகமாக வலி அதிகரிக்கும். இறுதியில் அவர் சரணடைந்து உண்மையை வெளிப்படுத்த வேண்டும். இருப்பினும் கேள்வியை பெறுவதற்கும் வலிக்கு சரணடைவதற்கும் இடையிலான இந்த தருணங்களில் பதிலின் உண்மையான வார்த்தைகளை மாற்றலாம். ஆரம்ப சிந்தனையிலிருந்து அது எவ்வளவு தூரம் விலகுகிறதோ அவ்வளவு எதிர்ப்பை அவர் சந்திக்க நேரிட்டும். மீண்டும் அழுத்தம், பிறகு வலி. அது இன்னும் உண்மையாக இருக்க வேண்டும், ஆனால் அது மிகவும் அப்பட்டமாக இருக்க வேண்டியதில்லை. உதாரணமாக, மாஸ்டர் ஜெட் அவரை மீண்டும் முறைத்து பார்த்து கொண்டிருந்தால், அவர் என்ன பார்க்கிறார் என்று கேட்டால், சன்னி தன்னை வெட்கப்படுவதற்கு பதிலாக நீ என்று வெறுமனே சொல்ல முடியும். அது இன்னும் உண்மையாக இருக்கும். இருப்பினும் முடிவு முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும். மூலையில் மறைந்திருந்த சன்னி ஸ்லீப்பர்களை பார்த்து சிரித்தார். இது நல்லது, இது அருமை, இது என்னால் வேலை செய்யக்கூடிய ஒன்று. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு நபரை ஏமாற்றுவதற்கு ஒருவர் பொய் சொல்ல வேண்டியதில்லை. சில நேரங்களில் வஞ்சகத்தை உருவாக்குவதற்கு உண்மையே சிறந்த பொருளாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட வஞ்சகமான புத்திசாலித்தனத்துடன் பயன்படுத்தினால் உண்மை பொய்யைப் போலவே தவறாக வழிநடத்தும். உதாரணமாக, சன்னி தனது முந்தைய உரையாடல்களில் ஒன்றில் ஒருமுறை இறந்த மனிதனிடமிருந்து காலணிகளை திருடியதாக ஒப்புக்கொண்டார். மற்ற பையன் திகிலடைந்து ஒரு ஜோடி காலணிகளுக்காக யாரையாவது கொன்றாரா என்று கேட்டார். குறைபாடு அவரை கட்டாயப்படுத்திய பதில் வேறு காரணங்கள் இருப்பதாகவும் அவர் அந்த மனிதனின் ஆடையையும் எடுத்துக்கொண்டார் என்பதே. மூத்த அடிமை கொல்லப்படுவதற்கான உண்மையான காரணம் அவர் சில மணிநேரங்களுக்கு முன்பு சன்னியை சவுக்கால் அடித்தார். மேலும் அவர் ஏற்கனவே இறந்து கொண்டிருந்தார். அந்த கொலைக்கும் அந்த ஆடைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இருப்பினும் பதிலின் வார்த்தைகள் அது செய்ததாக ஒரு தோற்றத்தை உருவாக்கியது. இவ்வாறு இரண்டு உண்மை அறிக்கைகள் ஒன்றாக இணைக்கப்பட்டால் ஒரு பொய் போன்ற விளைவை உருவாக்கியது. இது ஒரு எளிய உதாரணம் மட்டுமே. அதிக முயற்சி மற்றும் தீவிர சிந்தனையுடன் சன்னி மற்ற வகையான கையாளுதல் உண்மைகளை உருவாக்க முடியும். இது மிகவும் கடினமானதாகவும் ஆபத்தானதாகவும் இருக்கும், ஆனால் அதை செய்ய முடியும். அவருக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் தேவைப்பட்டது. அவரது கோட்பாட்டை நடைமுறைப்படுத்த வேண்டிய நேரம் இது. சன்னி தனது முக்கிய குறிக்கோள் என்ன என்பதை மறந்துவிடவில்லை. யாரும் தனது உண்மையான பெயரை கண்டுபிடிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை அடைய அவர் இந்த முழு கட்டிடத்திலும் மிகவும் பரிதாபகரமான, பலவீனமான நபர் என்ற தோற்றத்தை உருவாக்க வேண்டியிருந்தது. தெய்வீக அம்சம் மற்றும் உண்மையான பெயரை ஒருபுறம் இருக்க, நேர்மறையான மதிப்பீட்டை ஒருபோதும் பெறாத ஒருவர். இருப்பினும் இது பொய்யாக இருக்கும் என்பதால் அவரால் அதைச் சொல்ல முடியாது. அப்படியானால் அவர் நிச்சயமாக ஒரு சக்திவாய்ந்த அம்சம் மற்றும் எழுத்துப்பிழையுடன் ஈர்க்கக்கூடிய பதிவு இல்லை என்பதை அவர் எப்படி எல்லோரையும் நம்ப வைத்தார்? அவரது கண்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்லீப்பர் குழுவின் மீது விழுந்தன. அவர்களில் 5 அல்லது 6 பேர் ஒரு உயரமான, நம்பிக்கையான இளைஞனை சுற்றி கூடினர். அந்த இளைஞனுக்கு பழுப்பு நிற முடி மற்றும் மென்மையான, அழகான முகம் இருந்தது. அவரது கண்கள் பச்சை நிறத்தில் நட்பு நகைச்சுவையின் சாயலுடன் இருந்தது. அவரது தோரணை, உருவம் மற்றும் கவனமான பார்வை ஆகியவை விரிவான பயிற்சியில் சென்ற ஒருவரை காட்டிக் கொடுத்தன. இளைஞனை பற்றிய அனைத்தும் பிரபுக்கள் மற்றும் வலிமையை கத்தியது. அந்த நேரத்தில் அவரது தோழர்களில் ஒருவர் ஆச்சரியத்துடன் கூறினார், ஏறுதலா? நீங்கள் ஒரு ஏறுவரிசையை பெற்றுள்ளீர்களா? என்ன, உங்கள் மதிப்பீடு என்ன? அந்த இளைஞன் அடக்கமாகச் சிரித்தான். ஓ, அது சிறந்தது.